வெல்கம் டு ஆனந்திஸ் கிச்சன். இன்னைக்கு சுரக்காயில் கோப்தா செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். சுரக்காய் எடுத்துட்டு இப்படி துருவி வச்சுக்கணும். துருவி வச்சுட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டா அந்த தண்ணியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து இதில் போட்டுருங்க. கொஞ்சம் பிழிஞ்சு கூட போடுங்க. அந்த தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போடுங்க. மஞ்சப்பொடி